உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பதிவில் இப்பொழுது வைகாசி மாதத்தின் சிறப்புகள் என்ன, வைகாசி மாதத்துக்குண்டான பலன்கள் என்ன, கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது, இதனால் நாம் என்ன பயன் பெறப்போகிறோம் என்பதை மிகவும் விவரமாக அலசி ஆராய உள்ளோம். இந்த வைகாசி மாதத்துக்கு ஒரு சிறப்பான செய்தி முதலில் என்னவென்றால், 28 மே அக்னி நட்சத்திரம் முடிகிறது. அக்னி நட்சத்திரம் முடிகிறது என்பதே நமக்கு ஒரு சிறப்பான செய்தி. 22ஆம் தேதி மே 22 வைகாசி விசாகம். ஆன்மீகத்தின் மேல் நாட்டம் உள்ளவர்களுக்கு, வழிபாட்டின் மேல் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த வைகாசி விசாகம் ஒரு நல்ல அனுகூலமான பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும். வைகாசி விசாகம் என்பது முருகனின் அவதார நட்சத்திரமாக குறிப்பிடப்படுகிறது. திருச்செந்தூரில் வைகாசி விசாகம் 10 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாகம் பெருவிழாவாக கொண்டாடப்படாத முருகன் கோயில்களே இல்லை என்று நாம் சொல்ல முடியும். முருகன் தமிழ் வடிவானவன், தமிழ் வேறு முருகன் வேறு அல்ல. முருகப்பெருமானின் 12 கரங்களும் தமிழ் மொழியின் 12 உயிர் எழுத்துக்கள். அவனது 6 முகங்களும் 12 கண்களும் தமிழ் மொழியின் 18 மெய்யெழுத்துக்கள். ஆயுத எழுத்து முருகன் கையில் இருக்கக்கூடிய கூர்மையான வேல். தமிழ் எழுத்து வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3 இனமாக பிரிக்கப்பட்டுள்ளதல்லவா? இம்மூன்று எழுத்துக்களில் ஒவ்வொரு இனத்திற்கும் ஓர் எழுத்து எடுத்தார்கள். வல்லினத்தில் கா, மெல்லினத்தில் மூ, இடையினத்தில் ரு என்று எடுத்து முருகா என்று அழைத்தார்கள். எனவே இந்த வைகாசி விசாகம் என்பது முருக பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோலாகலமாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வைகாசி மாதம் துலா ராசிக்கு என்ன செய்ய போகிறது? இந்த வைகாசி மாதத்தின் தொடக்கத்தில் புதன் சுக்கிரன், அதாவது ராசியாதிபதி பாக்யாதிபதி கூட்டணி 7ஆம் இடத்தில் இருக்கிறது. துலா ராசியை பொறுத்தவரை அஷ்டமத்தில் குரு என்று இவர்கள் பதட்டப்பட தேவையில்லை. இதன் காரணம், குரு என்ற கிரகம் இங்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாகிறது. மேலும் இந்த ராசியை பொறுத்தவரை குரு என்ற கிரகம் மறைவது இவர்களுக்கு நல்லது. 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிற்கு தொடர்பு பெறுவது என்பது ஒரு விதத்தில் ராஜயோகமாக செயல்படும் என்பது ஜோதிடம் நன்கு அறிந்தவர்களுக்கு தெளிவாக தெரியும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதனால் இந்த கேது என்ற கிரகத்தின் எதிர்மறையான ஆற்றல்கள் குறைந்துவிடும். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தை, தனஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் இவர்களது தனம், குடும்பம், வாக்கு போன்ற விஷயங்களில் அபிவிருத்தி ஏற்படும். ராசியாதிபதி சுக்கிரன் ராசியை பார்க்கிறது. கூட்டணியில் புதன் என்ற கிரகமும் இருக்கிறது. இந்த சுக்கிரன் என்ற கிரகம் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு இளமை மாறாத தோற்றம், ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு. எவ்வாறு ஒரு இனிப்பை எறும்புகள் கூட்டமாக சுற்றி கொண்டிருக்கிறதோ அதுபோல் நம்மை மேலும் மெருகேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஒளி வீசக்கூடிய தேஜஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, நிறைய பேரை ஈர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, நம்மை பல பேர் ரசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, நமக்காக பல பேர் காத்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக, இது வெறும் அழகு, கவர்ச்சி என்று மட்டும் இல்லாமல் புதன் என்ற கிரகமும் சேர்த்து பார்ப்பதனால் வித்தை, விகடகவியாக நாம் பேசக்கூடியது, புத்திசாலித்தனமாக நாம் செயல்படுவது, தினமும் புதிதாக யோசனைகள் தோன்றிக் கொண்டிருப்பது, இதனால் பல பேர் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இவர்களுக்கு அமைகிறது. இங்கு பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது என்பது பாவக புஷ்டி. இதனால் பாவகம் பலம் பெறுகிறது. மேலும் இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது இவர்களுக்கு ரிஷபத்துக்கு வந்த பிறகு சொந்த வீட்டில் சுக்கிரன், அதாவது ராசியாதிபதி சஞ்சாரம் செய்கிறது.
பாக்யாதிபதியுடன் கூட்டணி. இதனால் இவர்கள் ஆன்மீகம், மந்திர ஜபம் போன்ற விஷயங்களில் அனுகூலம் பெற முடியும். சூரியன் 8ஆம் வீட்டில் மறைந்தாலும் பாதகாதிபதி இங்கு 8ஆம் வீட்டில் மறைகிறது. எனவே இவர்களது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவரவர் வயதை பொறுத்து கொஞ்சம் கவனமாக இவர்கள் செயல்பட வேண்டும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் பொதுவாகவே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். வருடாந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி கிரகம் 5ஆம் இடத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியாகிறது. துலா ராசியை பொறுத்தவரை துலாம் என்ற வீட்டில் இந்த சனி என்ற கிரகம் உச்சமடைகிறது. இந்த ராசிக்கு ஒரு சுகஸ்தானத்துக்கும் ஒரு கேந்திரஸ்தானத்துக்கும் சனி என்ற கிரகம் அதிபதி ஆவதனால் கண்டிப்பாக முதல் தரமான ராஜயோகத்தை இந்த கிரகமானது இவர்களுக்கு கொடுக்கும். 6ஆம் இடத்தில் அசுப கிரகங்களான ராகு மற்றும் செவ்வாய் இவர்களுக்கு தொழில், உத்தியோகம் போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை மே மாதம் 31ஆம் தேதி வரை கொடுக்கும். மே மாதம் 31ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்த பிறகு கணவன் மனைவி ஒற்றுமைக்குள் இவர்கள் கொஞ்சம் கவனமாக, ஒருவரது வார்த்தை மற்றவர்களை புண்படுத்தாத விஷயமாக இருக்க வேண்டும். அதாவது இந்த அமைப்பில் இவர்களது வாழ்க்கை துணைவர் மேலும் மேன்மை பெறுவார்கள். வியாபாரத்தில் கூட்டாளிகள் மேலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இந்த செவ்வாய் என்ற கிரகத்தை சனி என்ற கிரகம் 3ஆம் பார்வையாக பார்க்கிறது. இதனால் இவர்கள் முருக வழிபாடு செய்வதும் நரசிம்மர் வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். ராகு என்ற கிரகம் 6ஆம் வீட்டில் இவர்களுக்கு சுப பலன்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. 6ஆம் இடம் என்பது 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமாகவும் 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடமாகவும் ஜீவனத்துக்கு பாக்கியமாகவும் பாக்கியத்துக்கு ஜீவனமாகவும் இருப்பதனால் இவர்களது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். இவர்களுக்கு எந்த விஷயத்துக்காக போராடுகிறார்களோ அந்த விஷயம் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புதன் சுக்கிரன் கூட்டணி பிறகு மிதுனத்துக்கு வந்த பிறகும் புதன் அங்கே ஆட்சியாகிறார். அதனால் இவர்கள் மேலும் மேன்மை பெற முடியும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்தை குரு பார்ப்பதனால் இவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இந்த வைகாசி மாதத்தில் ஏற்படும். துலா ராசியை பொறுத்தவரை ஒரு அற்புதமான மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைகிறது. நண்பர்களே, உங்களது நண்பர்களோ உறவினர்களோ துலா ராசியாக இருக்கும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்வதன் மூலம் அவர்களுக்கு ஒரு தெளிவு என்பது கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்பொழுது ஜோதிட ரீதியாக இந்த கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது? வைகாசி மாதம் என்பது ரிஷப மாதம் என்றும் சொல்லலாம். 14/5/2024 முதல் 14/6/2024 வரை ரிஷப ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறது. குறிப்பாக சூரியன் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் 25/5/2024 வரை சஞ்சாரம் செய்கிறது. இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன், இந்த நட்சத்திரத்துக்கு பிரதி தேவதை முருகன். எனவே இந்த நட்சத்திரத்தில் சூரியன் தனது முழு பலத்தையும் வெளிப்படுத்தும். 25 மே மாதம் 20ஆம் தேதி ரிஷபத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 24 மே ரிஷபத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறார். இதில் நுணுக்கம் என்னவென்றால், ரிஷபத்தில் சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. இங்கே புதனும் வந்து இருக்கும் பொழுது அது புத சுக்கிர சுகவாசி யோகமாக அமைகிறது. புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ஒரு பிரமாதமான கூட்டணி. முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், இந்த கிரகங்கள் ஒரு கூட்டமாகத்தான் பொதுவாகவே கோச்சாரத்தில் நகர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கும் பொழுது இதன் பிரதிபலிப்பு மிகவும் அனுகூலமாக இருக்கும். இந்த சுக்கிரன் புதன் கூட்டணி என்பது கோச்சாரத்தில் 3 இடங்களில் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மீனத்தில் சுக்கிரன் உச்சமாகும் பொழுது, கன்னியில் புதன் உச்சமாகும் பொழுது, மிதுனத்தில் புதன் ஆட்சியாகும் பொழுது, ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது,
துலாத்தில் சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது. இதில் நுணுக்கம் என்னவென்றால், மீனத்தில் சுக்கிரன் உச்சமடையும் பொழுது அங்கே புதன் வலுவிழக்கிறது. இதன் காரணம் புதன் அங்கு நீசமடைகிறது. அப்பொழுது புதனுக்கும் சுக்கிரன் தான் வலு அதிகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. கன்னியில் புதன் ஆட்சி உச்சமாகும் பொழுது அங்கே சுக்கிரன் நீசமடைகிறது. அங்கே சுக்கிரனுக்கு புதன் தான் வலு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது புதன் அதிநட்பு என்ற வரிசையில் வருகிறது. இதே புதன் மிதுனத்தில் ஆட்சியாகும் பொழுது சுக்கிரன் அதிநட்பு என்ற வரிசையில் வருகிறது. துலாத்தில் சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது புதன் நட்பு என்று வருகிறது. எனவே இந்த சுக்கிரன் ஆட்சி புதன் நட்பு என்ற சுக்கிர புதன் கூட்டணி என்பது இந்த சுக்கிர புத அணி லக்ன ராசிகளுக்கு நிகரற்ற ராஜயோகத்தை கொடுக்கும். சுக்கிரன் என்ற கிரகம் மகாலட்சுமியை குறிப்பதாகவும் புதன் என்ற கிரகம் மகாவிஷ்ணுவை குறிப்பதாகவும், கிரகங்களின் வரிசையில் இந்த இரண்டு கிரகங்களுமே கணவன் மனைவியாக வருகிறார்கள். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி என்பது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ராஜயோகம். மேலும் 31 மே 31 மே மீனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீனத்தில் தனது பயணத்தை முடித்து கொண்டு மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது. மீனத்தில் இது நாள் வரை ராகுவுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தது. போககாரகன் ராகு, வீரியகாரகன் செவ்வாய், இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை நிறைய விஷயங்களில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையை கொடுத்து கொண்டிருந்தது. மேஷத்தில் செவ்வாய் சஞ்சாரம் என்பது நாம் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு கிரக அமைப்பாகும். ஜூன் மாதம் 13ஆம் தேதி மிதுனத்தில் சுக்கிரன் சஞ்சாரம், ஜூன் மாதம் 9ஆம் தேதி மிதுனத்தில் புதன் சஞ்சாரம். ஜூன் மாதம் 9ஆம் தேதி மிதுனத்தில் புதன் சஞ்சாரம், ஜூன் மாதம் 13ஆம் தேதி, அதாவது இந்த வைகாசி மாதத்தின் கடைசியில் மிதுனத்தில் சுக்கிரன் சஞ்சாரம். எனவே இந்த சுக்கிர புதன் கூட்டணி என்பது முதலில் ரிஷபத்திலும் பிறகு மிதுனத்திலும் இருக்கிறது. இந்த கூட்டணியினால் நிறைய அற்புதமான பலன்கள் நிறைய ராசிகள் பெறப்போகிறார்கள். இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது இளமை மாறாத ஒரு தோற்றத்தை கொடுக்கும். மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். உல்லாசம், வசீகரம், லக்ஷுரி, ஆடம்பரம் போன்ற விஷயங்களையும் வசதி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கும். நிறைய பேர் நகைகள் வாங்குவது, தங்கம் வாங்குவது, வைரம் வாங்குவது போன்ற முதலீடு செய்வார்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் என்பது தேடி வரும். பேச்சாற்றலால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு, சாதுரியத்தால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த புதன் என்ற கிரகம் புத்திசாலித்தனத்தை குறிக்கிறது. சுக்கிரன் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல் மகாலட்சுமியை குறிப்பது. ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறக்கும் பொழுது எங்கள் வீட்டில் ஒரு மகாலட்சுமி வந்து விட்டாள் என்றுதான் பொதுவாக சொல்லப்படுவதுண்டு. இந்த கூட்டணியினால் நிறைய நபர்களுக்கு நல்ல அற்புதமான பொருட்செல்வமும் வசதி வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. புத்திசாலித்தனத்தால் இவர்கள் மின்னக்கூடிய அமைப்பு உண்டு. வைகாசி மாதத்தில் என்னென்ன விஷயம் என்றால், பொதுவாக இந்த வைகாசி மாதத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சியாகிறது, சுக்கிரன் என்ற கிரகம் ஆட்சியாகிறது, புதன் என்ற கிரகம் நட்பு என்ற வரிசையில் வந்து அமர்கிறது. இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற பலன்களை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம்.